டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி வெங்காய பக்கோடா போட போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கூடுதல் வேணாலும் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா வாசனைக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, சின்ன துண்டு, ஒரு இஞ்சி துண்டு. இது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காயப்பொடி, இது 1 டீஸ்பூன் ஓமம், இது பூண்டு கொஞ்சம் வாசனைக்கு போட்டிருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கடலை மாவு, இவ்வளோதான் வேணும் நமக்கு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டேங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் ஒரு 2 பல்லு பூண்டு, ஓமம், காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா விரவிட்டேன். இது மேலே இப்போ வெறும் கடலை மாவு மட்டும்தான் போட போகிறேன். நான் அரிசி மாவு போட போகிறதில்ல. அரிசி மாவு, கடலை மாவு போட்டுட்டு காட்டுறேன். கடலை மாவு போட்டிருக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் லேசாக தண்ணி தொளிச்சு இது போடணும். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் போடுறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை அப்படி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தெளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற போடுங்க. ஏன்னா ஆனியன் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இதில் உப்பும் தண்ணியும் தெளித்து போட வேண்டியதுதான். அதோட 1 ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் இதில் ஊற்றிக்கிடுங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கட்டும், தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ போட்டுடலாம். சுட சுட பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. அரிசி மாவு போடாமலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது மேலே சாட் மசாலா தூவி பப்பாளி காயோட துருவலி சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.